நீ உபத்திரப்படுத்துவதற்கு ஆண்டவர் உன்னை வைத்திருக்கவில்லை. உன்னை ஆசீர்வதித்து ஊழியம் செய்வதற்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். உன் மூலமாய் பிறர் ஆசீர்வதிக்க கர்த்தர் வைத்திருக்கிறார். உன் உபத்திரவத்தை குணமாக்கினது நீ மற்றவர்களுக்கு சொல்ல போகிறாய். என் உபத்திரவத்தை நான் நிறைய பேருக்கு தெரியும். எனக்கு ஃபிக்ஸ் வியாதி இருந்தது. நான் சிறு வயதில் மிகவும் கஷ்டப்பட்டேன். நான் ஸ்கூல் படிக்கும்போது தெரியும், வாசிக்கவனுக்கு தெரியும், நான் வழியிலேயே விழுந்து விடுவேன். என் கை கால்களெல்லாம் காயமாயிடும். எங்கள் அம்மா எத்தனையோ மருத்துவமனை கொண்டு போவாங்க. எங்கே போய் என் நோய் என்ன செய்யலைங்க, சரியாகலை. 6 வருஷம் கஷ்டப்பட்டேன். ஒரு வருஷத்துக்கு 4 முறை அந்த வியாதி என்னை தாக்கும் போதெல்லாம் எனக்கு சரியாக தெரியும். என் கை விரல்கள் மறுத்து போவது போல் இருக்கும், உதடுகள் மறுத்து போவது போல் இருக்கும். சில நிமிடங்களுக்குள்ளாக ஃபிக்ஸ் வந்து என் நினைவை நான் இழந்து விடுவேன். ஹாஸ்பிட்டலில் இருப்பேன். என்னை எல்லாரும் வேடிக்கை பார்ப்பாங்க. நான் இறுதியாக எடுத்த முடிவு, நான் சாகணும். ஆமே, நான் சாகணும், ஏன் வாழ வேண்டும். ரொம்ப பக்தி வைராக்கியமாக இருப்பேன். ஆனால் இந்த வியாதி என்னை வேதனைப்படுத்தியது. அப்பொழுது ஜீவானந்தையாவுடைய கூட்டம் திருச்சபையில் நடந்தது. அந்த கூட்டத்துக்கு நான் போனேன். அந்த கூட்டத்தை, வாலிபனே, நீ தேடுகிற நிம்மதி உனக்கு கிடைக்கவில்லை. உன் நெஞ்சின் வழியிலும் கண்ணின் காட்சியில் நடக்கிறாய். இன்றைக்கு உன்னை சிருஷ்டித்த சிருஷ்டிகராகிய தேவனை நீ ஏற்றுக்கொள். இன்றைக்கு இயேசு உனக்கு அற்புதம் செய்ய போகிறார். இதை பேசிக்கிட்டே இருந்தானுங்க. பல பிரசங்களை கேட்டவன் நான். ஆனால் அன்றைக்கு அந்த வார்த்தை டாக்டர் என் ஜீவானந்தம் மூலமாக கர்த்தர் பேசின வார்த்தை நீ தொட்டது. நான் எழுந்து நின்றேன். எழுந்து நின்று என்ன தெரியுமா சொன்னேன்? என் மனசுக்குள்ள, இந்த இயேசு உண்மையான தெய்வமானாள். ஏன்னா எனக்கு இப்ப வெறுத்து போச்சு. அவர் என்னை சுகமாக்கட்டும். ஊர் ஊராக, தெரு தெருவாக இயேசுதான் தெய்வம் என்று சொல்லுவேன். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? சுகமாக்கினார். தெரு தெருவா போய் சொன்னேன், ஊர் ஊரா போய் சொன்னேன். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, பல இடங்களுக்கு, வட மாநிலங்களுக்கு போய் சொல்லி கொண்டிருக்கிறேன். எனக்கு கொஞ்சம் ஹிந்தி தெரியும், அதுல போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாதுங்க. ஹல்லேலூயா. ஒன்றுமே கிடையாதுங்க. அவர் அற்புதங்களின் தேவன்.